ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆஃப்டர் லாங் கேப்புக்கு அப்புறமா நம்மளோட வீடியோ கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டியூ டு சம் பர்சனல் இஷ்யூஸ், அதனால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஓகே, இயர் ஆஃப்டர் நம்மளோட வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? இன்னையோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேப் அப் அண்டு கேப் டவுன். நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. கேப் அப் அண்ட் கேப் டவுன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி உங்களோட கொஸ்டின்ஸ், அதாவது உங்களோட டவுட்ஸில் இருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அண்டு சப்போர்ட் ஏரியா நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேப் அப் கேப் டவுன் எப்படி கிரியேட் ஆகுது, அதில் கிரியேட் ஆச்சுன்னா எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இப்போ கேண்டில் இப்படி முடிஞ்சிருக்கு. கீழேருந்து வந்த கேண்டில்ஸ் ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க்கெட் கீழேருந்து வந்திருக்கவங்க சப்போர்ட் ஏரியாவில் இந்த மாதிரி அப் ட்ரெண்ட் வந்திருக்கவங்க, ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டை வந்திருக்கவங்க ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இந்த ஏரியாவில் முடிஞ்சிருக்காங்க அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல ஒரு கேப் அப் இல்லை கேப் டவுன் வருது. அப்போ நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இங்கே ஒரு கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துல கண்டினியூ ட்ரேடோ ரிவர்சல் ட்ரேடோ எடுக்கவே கூடாது. ஓகேங்களா? இந்த இடத்துல இதர் கண்டினியூ இல்லை ரிவர்சல் எடுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ஓகேங்களா, நார்மலாகவே கேண்டில் க்ளோஸ் ஆகி கேப் அப் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல பையர்ஸ் தான் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? அந்த இடத்துல பையர்ஸ் தான் ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம். பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ப்ரீவியஸாக இது தேர்ட் டச் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே 2 டச் நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏற்கனவே இந்த இடத்துல 2 டச் நடந்திருக்கு. 2 இடத்துல கேண்டில் க்ளோஸ் ஆகி திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க, கேண்டில் ரிவர்சல் ஆகிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? கேண்டில் க்ளோஸ் ஆகி ரிவர்சல் ஆகிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போது இந்த தேர்ட் டச்சில் ஒரு கேப் அப் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? நார்மலாகவே இந்த மாதிரி லெவலில் ஒரு கேப் அப் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், பைக்கு போகலாம். ஓகேவா? நான் இங்கே கண்டிஷன்ஸ் டைப் பண்ணுறேன் பாருங்க. இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் லெவலுக்கு அபோவ் மேலே ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, கேப் அப் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். ஓகேங்களா? பட் ப்ரீவியஸ் லெவல்ஸ் எப்படி இருக்குன்றதை கன்சிடர் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரீவியஸ் லெவல்ஸில் கரெக்டாக லெவலில் முடிஞ்சு 2 தடவையும் கேண்டில் ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா, அது இல்லாமல் இந்த கீழே இருக்க கேண்டில்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் கேண்டில்ஸ் தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் இந்த இடத்துல என்ன பண்ணணும், பைக் நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அடுத்து இதே மாதிரி லெவலில் முடிஞ்சிட்டு, ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி கேண்டில்ஸ் லெவலில் முடிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி லெவலில் முடிஞ்சிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் கேப் இருக்குது, லெவலுக்கு கொஞ்சம் கேப்பில் முடிஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு
கேப் அப் கரெக்டாக இந்த லெவலில் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், செல்லுக்கு வந்து ட்ரை பண்ணணும், ரிவர்சல். ஓகேங்களா? இங்கே வந்து செகண்ட் என்னது, செகண்ட் என்னது, பிஃபோர் லெவலில் சரி எக்ஸாக்ட் லெவலில் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும், செல் பண்ணணும். சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு இதுல. ஓகேங்களா? இப்போ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தேர்ட் பாயிண்ட் சொல்றேன். இப்போ இந்த கேண்டில் கீழே இருந்து வந்த இந்த கேண்டில் எக்ஸாக்டா இந்த லெவல்ல தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? லெவல்ல தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த லெவல்ல க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுறாங்க கேண்டில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கேப் டவுன் வந்து ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்டிஷன் அதாவது கேப் டவுன் ஓப்பனிங் பிலோ த லெவல், அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா செல் தான் போடணும். ஓகேங்களா? இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கிளியரா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து இது நான் சொல்ற இந்த நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த எல்லா கண்டிஷன்ஸுமே நம்ம எத்தனாவது டச்சில் தான் எடுக்கணும், தேர்டு டச்சில் தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 டச்சை வந்து கன்சிடர் பண்ணி தேர்டு டச்சில் வந்து இந்த மாதிரி, அதாவது க்ளோஸ் ஆகிட்டு கேப் அப் அப்படின்னா அது வந்து பைக்கு போகணும். கேப்பில் நின்றுட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா அது வந்து செல்லுக்கு வரணும். எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆகி கேப் டவுனுக்கு வந்துச்சு அப்படின்னா அது வந்து செல்லுக்கு வரணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம எடுக்க போகிற ட்ரேட் வந்து சிங்கிள் கேண்டிலுக்கு தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த கேப் அப் கேப் டவுன் கான்செப்ட் ஏன் வருது ஃபஸ்ட்டு அப்படின்னு மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா, இப்போது நான் ஒரு சின்னதாக அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கேருந்து பையர்ஸ் வந்து கண்டினியூஸாக மேலே போய்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? பையர்ஸ் வந்து கண்டினியூஸாக மேலே போய்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஒரு லெவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து லெவல் இருக்கு, பையர்ஸ் வந்து மேலே போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல பையர்ஸ் இருக்க ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? எக்ஸாம்பிள் இங்கே வந்து 10 பேர் இருக்காங்க, இங்கே வந்து 30 பேர் ஆகுறாங்க, இங்கே வந்து 50 பேர் ஆகுறாங்க, இங்கே வந்து 100 பேர் ஆகுறாங்க. ஓகேங்களா? இந்த 100% பையர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டை வந்து கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறது தான் இந்த கேப் அப்பு. ஓகேங்களா? லெவலுக்கு மேலே ஒரு கேப் அப்பை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போயிடுவாங்க. சரிங்களா? அதே கண்டிஷன் அதுதான் வந்து இந்த கண்டிஷன் நான் சொன்னது. சரிங்களா? இப்போ இந்த கண்டிஷன் எடுத்துக்கோங்க, செகண்ட் கண்டிஷன் எடுத்துக்கோங்க. இந்த செகண்ட் கண்டிஷனுக்கு என்ன நடக்குது அப்படின்னா அது இங்கே வரைகிறேன் நான் இப்போ. ஓகேவா? இப்போ செகண்ட் கண்டிஷனுக்கு நான் வரைகிறேன் பாருங்கள். இப்போ இங்கேருந்து வந்தவங்க இங்கே வந்து நின்றுட்டாங்க. ஓகேவா? இங்கே வந்து நின்றுட்டாங்க. இங்கே வந்து நின்றுட்டாங்க. அடுத்த கேண்டில் நமக்கு மேலேருந்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மேலேருந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பையர்ஸ் வந்து இது வரைக்கும் ஸ்ட்ராங்காக வந்தவங்க, ஓகேங்களா, இங்கே வந்து யார் இருப்பா, எப்பவுமே வந்து
ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் வந்து யார் இருப்பா? செல்லர்ஸ் தான் இருப்பாங்க. அது நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் வந்து செல்லர்ஸ் தான் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வர பையர்ஸ் இவங்க வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா விக்காக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் வீக்காக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வீக்காக வரும்போது என்ன ஆகும்? பையர்ஸ் வந்து எக்ஸாஷன் ஆவாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்த்த டைப்பில் வந்து இருக்க அவங்க ஸ்ட்ராங்காக போனாங்க. இந்த டைப்பில் வந்து இருக்க அவங்க வீக் ஆகிக்கிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் இங்கே வந்து 100 பையர்ஸ் இருப்பாங்க. இங்கே வந்து ஒரு 50 பையர்ஸ் தான் இருப்பாங்க. இங்கே வந்து ஒரு 30 பையர்ஸ் தான் இருப்பாங்க. இங்கே வரும்போது பையர்ஸ் வந்து 10 பையர்ஸ் தான் இருப்பாங்க. அப்போது இந்த லெவலுக்கு வந்தோடனே வெயிட் பண்ணிட்டு இருந்த செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஜம்பின் ஆகி என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட் வந்து புஷ் பண்ணி கீழே கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த கண்டிஷன். சரிங்களா? இப்போ அதே வந்து கண்டிஷன் நம்பர் 3 தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கண்டிஷனை வந்து நான் இங்கே பக்கத்தில் வரைகிறேன் பாருங்க. இந்த கண்டிஷனுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க? மேலே போகிறாங்க பையர்ஸு. ஓகேங்களா? மேலே போன பையர்ஸ் வந்து கரெக்டாக லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு கேப் டவுன் ஆகி இங்கே வந்து செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிருக்காங்க. ஏன் இங்கே கேப் டவுன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் பையர்ஸ் வந்து மேலே போயிட்டு இந்த லெவலில் க்ளோஸ் ஆனாலும், இந்த லெவலில் வந்து பையர்ஸ் வந்து க்ளோஸ் ஆனாலும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ப்ரெஷர்னால மார்க்கெட்டை புஷ் பண்ணி ஓகேங்களா, கேண்டிலை வந்து பிலோ த லெவலுக்கு ஓப்பன் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க? டவுனுக்கு கொண்டு வராங்க. இதுதான் இந்த கேப் டவுனுக்கான ரீசன். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த கேப்ஸ்க்கான ரீசன்ஸ். ஓகேவா? இப்போ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இது ஏன் மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இங்கேருந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மேலே ஓப்பன் ஆகி பையர்ஸ் மேலே கொண்டு போகிறாங்க. இது ஏன் வந்து எக்ஸாக்டாக லெவலில் ஓப்பன் ஆனால் கீழே வருது, கேப் அப் ஆனால் கீழே வருது அப்படின்னா, இதே தான் சேம் இந்த கான்செப்ட். இருக்க பையர்ஸ் வந்து வீக் ஆகிட்டு செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. ஓகேங்களா? தேர்டு இந்த கண்டிஷனும் அதே தான். இங்கே ஈவன் தோ பையர்ஸ் ஸ்ட்ராங்காக வந்து இந்த லெவலில் க்ளோஸ் ஆனாலும் செல்லர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட ப்ரெஷர்னால கேப் டவுனை ஓப்பன் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க? கீழே வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? இதே கான்செப்ட் தான் இந்த சப்போர்ட் ஏரியாவிலையும் நடக்கும். ஓகேங்களா? இதே கான்செப்ட் தான் சப்போர்ட் ஏரியாவில் நடக்கும். இப்போ இங்கே பையர்ஸ் வந்து எப்படி க்ளோஸ் ஆனாங்களோ சேம் அதே மாதிரி சப்போர்ட் ஏரியாஸில் வந்து யார் க்ளோஸ் ஆவா? செல்லர்ஸ் வந்து க்ளோஸ் ஆவாங்க. பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட்டை வந்து ரிவர்சல் பண்ணி மேலே கொண்டு போவாங்க. இந்த 3 கண்டிஷன்ஸ் தான் இந்த சப்போர்ட் ஏரியாவிலையும் நடக்கும். ஓகேங்களா? அது ஒன்று. அதுக்கப்புறமா அப்போது 3 கண்டிஷன்ஸ்னால் மொத்தம் வந்து நமக்கு என்ன நடக்கும்? 7 கண்டிஷன்ஸ் வந்திருக்குமா? ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. சேம் அதோட ஒரு 3 கான்செப்ட் வந்து சப்போர்ட் ஏரியாவில் வந்து நடக்கும். ஓகேங்களா? அப்போ மொத்தம் 6 கான்செப்ட் ஆச்சு. ஓகேவா? இதில் வந்து 7 அண்டு 8 7வது கண்டிஷன் 8வது கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து கேண்டில்ஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இங்கே கீழே வந்து சப்போர்ட் ஏரியா ரெகுலர் ஆஸ் யூஷுவலாக இருக்கிற மாதிரி. ஓகேவா? இதில் வந்து கேண்டில்ஸ் வந்து இப்போ மூவ் ஆகுது அப்படின்னா கீழேருந்து பையர்ஸ் வந்து மூவ் ஆவாங்களா? மேலே போவாங்களா? மேலே போகும்போது ஒரு 2 கேண்டில் ஒரு கேண்டில் தாண்டி ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, சேம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த கேட்டகிரி தான். பையர்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்னா புஷ் பண்ணி இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து மேலே கொண்டு போகிறாங்க. ஓகேவா? இப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கும் ஒரு சப்போர்ட்டுக்கும் குறுக்கில் ஒரு கேப் அப் வருது அப்படின்னா, இல்லை கேப் டவுன் வருது அப்படின்னா, மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் ஒரு கேப் அப் வருது இல்லை கேப் டவுன் வருது அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணுவோம்னா கண்டினியூ பண்ணும். இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. ஓகேங்களா? நான் சொன்னது ஃபஸ்ட்டு சொன்ன இந்த 7மே வந்து ஃபஸ்ட்டு சொன்ன இந்த 6மே வந்து லெவல்ஸில் தான் நமக்கு ரியாக்ட் ஆகும். இப்போ இன்பிட்வீன் லெவலில் ஒரு கேப் அப்பு வந்தாலும் ஒரு கேப் டவுன்
ஆக்சுவலாக இந்த கேண்டில் வந்து கேப் அப்புக்கு நான் சொல்லியிருக்கேன்னா இப்போது இதே இடத்துல ஒரு கேப் டவுனில் கேண்டில் ஓப்பன் ஆனாலும் அது என்ன பண்ணுவோம் மேலே தான் போகும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் தோ சேம் அதே தான் டவுன் ட்ரெண்ட்லையும். ஓகேங்களா? கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு கேப் டவுன் வருது அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூ பண்ணும். சேம் இந்த இடத்துல ஒரு கேப் அப் வந்தாலும் மார்க்கெட் வந்து கண்டினியூ தான் பண்ணும். ஓகேங்களா? ஸோ கேப் அப் கேப் டவுனோட கான்செப்ட் வந்து இதுதான். சரிங்களா? மொத்தம் வந்து 8 டைப் இருக்கு. ஓகேங்களா? 8 டைப்ல வந்து மார்க்கெட்ல வந்து கேப் அப் கேப் டவுன் வரும். அந்த 8 டைப்பை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதா கூட சேர்ந்து அதை மட்டும் நம்ம வச்சு ட்ரேட் பண்ணாம வேற ஏதாவது ரீசன்ஸ் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ரீசன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி அதையும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் ட்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நம்ம லைவ் ட்ரேட் இன்னைக்கு எடுத்திருக்கோம். இன்னைக்கு எடுத்த ட்ரேட்ல வந்து நமக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். இல்லாட்டி நான் லைவ் ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசனை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இப்போ வந்து ட்ரேடுக்கு போவோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து டவுனுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல இது வந்து கோடெக்ஸ் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? கோடெக்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்து இந்த ட்ரேட் நான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நான் டவுனுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஏன் டவுனுக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துல நமக்கு ஒரு எவ்வளோ பெரிய ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு. ஓகேங்களா? கண்டினியூஸாக அங்கே வந்த மார்க்கெட்டு என்ன பண்ணல, இதுக்கு மேலே போகவே இல்லை. அது ஒரு பாயிண்ட்டு. செகண்டு, ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு கியூஎம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு கியூஎம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? கரெக்டாக கியூஎம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அது ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? கியூஎம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு நாம் ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து கிளியராக பார்த்துருக்கோம். சரிங்களா? அந்த இதில் தெரியாதவங்க அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். அது ஒரு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சைக்கோ பேட்டர்ன் வந்து இருக்கு. ஓகேவா? சைக்கோ பேட்டர்ன் மீன்ஸ் வந்து சைக்கலாஜிக்கல் பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ரியாக்ட் ஆகும். ஓகேவா? சைக்கலாஜிக்கல் பேட்டர்னா என்ன, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் தெரியும். அந்த பேட்டர்ன்ஸ் வந்து இங்கே வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு கன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்து இந்த இடத்துல என்னது, ஒரு நல்ல டிமாண்ட் ஜோனு. ஓகேங்களா? டிமாண்ட் ஜோனு. செகண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, ஒரு சைக்கலாஜிக்கல் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதில் தேர்ட் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேவிஎம்மும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபோர்த் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஓப்பன் ஆன கேண்டில் வந்து கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த ஓப்பன் ஆன கேண்டில் வந்து ஒரு கேப் அப்பு. ஓகேவா? கேப் அப்பில் யார் வருவா? நார்மலாகவே கேப் அப்பில் வந்து செல்லர்ஸ் தான் வந்து வருவாங்க. ஓகேவா? கேப் அப் வந்து செல்லர்ஸ் தான் வருவாங்க. செகண்டு, இது நமக்கு வந்து லெவல்லையே இருக்கிறதுனால கரெக்டாக அந்த லெவலில் வந்து கேப் அப் ஆகிருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணலாம், இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து அதிகம் செல்லர்ஸ் வர்றது. ஓகேவா? அதனால் நம்ம இந்த ட்ரேடை என்ன பண்ணியிருக்கோம், செல்லுக்கு வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? இந்த இந்த ட்ரேடெல்லாம் முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறமா நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது இந்த ட்ரேடை நான் எடுத்திருக்கேன். இந்த ட்ரேடை வந்து நம்ம லாஸ் ஆகிறோமா வின் ஆகிறோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் எப்போவுமே வந்து இந்த டைமரில் வச்சு ட்ரேட் பண்ணவே மாட்டேன். ஓகேங்களா? எப்போவுமே இந்த டைமர் வச்சு நான் ட்ரேட் பண்ணவே மாட்டேன். நான் ரெகுலர் டைம் வச்சு தான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகேவா? நான் இந்த டைமரில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறத வந்து கவனிக்கல. அதுதான் நான் பண்ண மிஸ்டேக்ஸ். ஓகேவா? இந்த மிஸ்டேக்னால இந்த ட்ரேடு வந்து எனக்கு என்னாச்சு, வின்னு தான் ஆச்சு. இங்கே பாருங்கள், இன்னும் முடியல பாருங்கள். செகண்ட்ஸ் முடிஞ்சோம். இப்போ தான் முடிஞ்சிருக்கு ட்ரேட். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நமக்கு வின்னு தான் ஆச்சு. இதுவே இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் வந்து மேலே போயிருக்கு அப்படின்னா வந்து என்ன ஆயிருக்கும், நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து லாஸ் தான் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சார்ட்டில் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து கிளியராக இருக்கா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது ஒரு ட்ரேடு. அடுத்த ட்ரேடு ஒரே நிமிஷம்.
நிமிஷம். இந்த ட்ரேடு வந்து நான் செகண்டாக எடுத்த ட்ரேடு. ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரேடில் வந்து பாருங்கள், சேம் இந்த ட்ரேட்லேயும் நான் சொன்ன மாதிரி இந்த 1 மினிட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? நான் வந்து கவனிக்கவே இல்லை 1 மினிட். ஓகேவா? இதுவும் வந்து இன்றைக்கி காலையில் எடுத்த ட்ரேடு தான். இதையும் வந்து நான் கவனிக்கல. சரிங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பைக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன் இந்த இடத்துல பைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மேஜர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டு. மேஜர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டு. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஏபிசி ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறாங்க, ரிவர்சல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு ரீசனு. செகண்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், மார்ஜினல் சேஃப்டியில் தான் இந்த ட்ரேட் எடுத்திருக்கேன். 37 செகண்ட்ஸில் தான் இந்த ட்ரேட் எடுத்திருக்கேன். இது ஏன் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடம் நமக்கு என்னது, ஒரு லெவல். ஓகேங்களா? இந்த இடம் வந்து நமக்கு ஒரு லெவல். அதுக்கு இல்லாமல் ஒரு ரவுண்ட் நம்பர் ரெசிஸ்டன் சப்போர்ட் ஏரியா. ஓகேங்களா? அது இல்லாமல் ஒரு முக்கியமான கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இங்கேருந்து போன பையர்ஸ், அதாவது இங்கேருந்து போன பையர்ஸ் வந்து இந்த இடத்துல வீக் ஆயிட்டாங்களா? நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இங்கேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒரு 100 பையர்ஸ், இங்கே வந்து ஒரு 70 பையர்ஸ், இங்கே 30, இங்கே 20, இங்கே 10. ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணி சுத்தமாகவே பையர்ஸை வந்து கம்மி பண்ணிட்டாங்க, ஜீரோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஆனால் அடுத்த கேண்டில், இந்த டோஜியோட அடுத்த கேண்டில் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் செல்லர்ஸ் வந்து கீழே வந்திருக்காங்க. பட் ஆனால் பையர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா? அப்போது இந்த கேண்டில் வந்து எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஹேமர் டைப்பில் உருவாயிருக்கா. அப்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினான விஷயம், இவ்வளோ தூரம் செல்லர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதை பையர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கேருந்து மேலே கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்கே என்னாச்சு, இங்கே இருக்கவங்க வீக் செல்லர்ஸ், இங்கே இருக்கவங்க ஆக்டிவ் பையர்ஸ். ஓகேங்களா? இப்போது இந்த கேண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்னே வந்து கிரியேட் ஆயிருக்கா. இந்த கேண்டிலுக்குள்ள இந்த மாதிரி வந்து ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்னே கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதுதான் இந்த கேண்டிலோட மீனிங். சரிங்களா? அது ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கா. அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட ட்ரேடை வந்து மார்ஜினல் சேஃப்டியில் தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? அது இல்லாமல் இங்கேருந்து வந்து செல்லர்ஸ் பையர்ஸ் வந்து மேலே கொண்டு போனதுனால இங்கேருந்து இவ்வளோ தூரம் வீக்காக இருந்த பையர்ஸ் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப வந்து ஆக்டிவ் ஆயிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல இவ்வளோ தூரம் செல்லர்ஸ் வந்தாலுமே நமக்கு அங்கே ஒரு ரிஜெக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும், பையர்ஸ் கண்டிப்பாக உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ட்ரேடை வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரேடில் வந்து நம்ம வின் ஆகிறோமா இல்லையா அப்படின்றத ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா, பையர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா, இப்போது இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ணாலுமே நமக்கு என்ன ஆகலை, இந்த கேண்டில் வந்து நமக்கு வந்து லாஸ் ஆகலை. ஓகேங்களா? மேலே தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதில் ஏன் லாஸ் ஆகலை அப்படின்னா, இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், டைமர் வந்து 1 மினிட்ல வந்து வச்சுருக்கேன். அதை கவனிக்கவே இல்லை. இப்போ இந்த ட்ரேடை வந்து நான் 30 செகண்ட்ஸில் எடுத்ததுனால நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகி மேலே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து என்னாச்சு, இது வந்து ஓப்பன் ஆச்சு, அதனால் வின் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து நான் கவனிச்சுட்டு என்ன பண்ணுறேன், டைமரை வந்து சேஞ்ச் பண்ணுறேன்.
ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஒரு நிமிஷத்துல வந்து மார்னிங் 6:44க்கா சேஞ்ச் ஆயிருச்சா? ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் வந்து செல்லுக்கு போயிருக்கேன். ஏன் செல்லுக்கு போயிருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் மேலே போன பையர்ஸ் வந்து செல்லர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஓவர் கம் பண்ணி கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அது ஒரு கன்ஃபர்மேஷன். செகண்டு, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு, ஒரு டோஜி டைப் கேண்டில். ஓகேங்களா? ஒரு டோஜி கேண்டில். டோஜி கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, லெவல்ல இருக்கு அப்படின்னா, நமக்கு இங்க என்ன கிடைக்கும், ஒரு ரிவர்சல் கேண்டில் கிடைக்கும். அந்த டோஜிக்கு ரிவர்சல் தான் இந்த கிரீன் கலர் கேண்டில் வந்து வந்திருக்கு. சரிங்களா? இந்த கேண்டிலும் நமக்கு லாஸ் ஆகல. ஏன் லாஸ் ஆகலன்னா, இங்க வந்து நம்ம 1 மினிட் இருந்ததுனால நமக்கு வந்து லாஸ் ஆகல. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நமக்கு வந்து ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், கண்டினியூஸா வந்து ஒரே கேண்டில்ல 3 ட்ரேட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஏன் 3 ட்ரேட்ஸ் இந்த இடத்துல போனேன் அப்படின்றதுக்கு ரீசன் என்னன்னா, மெயினான ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்கா? என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்ததுக்கு ஒரு ரிட்ரேஸ்மென்ட் கேண்டில் இந்த கிரீன் கலர் கேண்டில் வந்துருச்சு. ஓகேவா? அப்போ என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து கிரீன் கலர் ரிட்ரேஸ்மென்ட் வந்ததுனால, அதுவும் அந்த கிரீன் கலர் கேண்டில் என்ன இருக்கு, ஒரு லோயர் லோ, அதாவது நியூ லோவை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், செல்லர்ஸ் வந்து இங்கே ஆக்டிவாக இருக்காங்க, அடுத்த கேண்டில் வந்து அவங்க கீழே வர போகிறாங்க, அடுத்த கேண்டில் வந்து செல்லர்ஸ் தான் ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. தேர்டு, இந்த க்ளோஸ் ஆன கிரீன் கேண்டில் வந்து இந்த ரவுண்ட் நம்பர் ரெசிஸ்டன்ஸ் தாண்டி போகல. ஓகேங்களா? ரவுண்ட் நம்பர் ரெசிஸ்டன்ஸை தாண்டி போகலை. அடுத்து ஓப்பன் ஆன கேண்டில் வந்து கரெக்டாக ரவுண்ட் நம்பர் ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆயிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன்னா உங்களுக்கு, கேப் அப்பில் வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து கரெக்டாக வந்து கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன வரும், மார்க்கெட் வந்து டவுனில் தான் வரும் அப்படின்னு சொன்னோன்னா, சேம் அந்த கான்செப்ட் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நான் வந்து கண்டினியூஸாக 3 ட்ரேட்ஸ் வந்து ஒரே கேண்டில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போது அது வின் ஆகிறமா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். இன்னும் வந்து நமக்கு வந்து 30 செகண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? மார்னிங் வந்து நான் 5 ட்ரேட் எடுத்தேன். அந்த 5 ட்ரேடுமே வந்து வின் ஆகிட்டேன். ஓகேங்களா? 5 ட்ரேடுமே வந்து வின் ஆகிட்டேன். ஸோ அதோட என்ன பண்ணிட்டேன், ட்ரேடிங் செஷனை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? எப்பவுமே வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதிகமான ட்ரேட்ஸ் வந்து எடுக்க மாட்டோம். ஓகேவா? எஸ், இந்த ட்ரேடை நம்ம என்ன பண்ணிட்டோம், வின் பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகேவா கைஸ்? இப்போ பாருங்க, மார்னிங் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 5 ட்ரேட் எடுத்திருக்கோம். அந்த 5 ட்ரேடுமே வந்து வின் பண்ணிட்டோம். ஈவன் தோ ஒரு சில ட்ரேடில் வந்து நம்ம தப்பு பண்ணாலும் பை காட் கிரேஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், வின் பண்ணிட்டோமா? இப்போது 5 ட்ரேடை வந்து நம்ம வின் பண்ணிட்டோம். ஓகேவா? ஒரு ட்ரேடுக்கு இங்கே பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டில் வந்து $140 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேவா? நான் 2% தான் ரிஸ்க் ரேஷியோ எடுப்பேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2% தான் ரிஸ்க் ரேஷியோ எடுப்பேன். அந்த 2% ரிஸ்க் ரேஷியோ தான் $150. ஓகேங்களா? அப்போ நமக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும், $290 வரும். ஓகேங்களா? எவ்வளோ வரும், ஒரு $140 வரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ட்ரேடுக்கு. அப்போது நம்ம 5 ட்ரேடு வந்து இன்றைக்கி எடுத்திருக்கோமா? ஓகேங்களா? அப்போது 5 ட்ரேடுக்கு எவ்வளோ வரும், $700 வந்து நமக்கு ப்ராஃபிட். தட்ஸ் ஆல். அதோடு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ட்ரேடிங் செஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி வந்து சிம்பிளாக இது இந்த ட்ரேடு மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே க்ளோஸ் ஆகிருக்குமா? ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக வந்து நீங்களே ட்ரேட் பண்ணுங்கள், நிறைய ஏர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? நாளையிலேருந்து, தட் மீன்ஸ் வந்து மண்டேலேருந்து, அதாவது 8th ஜூலைலேருந்து நமக்கு வந்து லைவ் ட்ரேடிங் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கும்போது சேர்ந்து எடுக்கிறதான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? அது எப்படி வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும், எப்படி வந்து என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து டெலகிராமில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து கேப் அப் கேப் டவுனோட லேர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியல அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு அதே கான்செப்டை கூட சொல்லித்தரேன், நோ இஷ்யூ. ஓகேவா? யாரெல்லாம் வந்து என்னோட சேர்ந்து வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாமே வந்து எனக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். குட் நைட்.